இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணியில் இனிமேல் தொடர இயலாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை மாநில செயலர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் கூட்டணியில் நீடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்போதைக்கும் சொல்லவில்லை இல்லையா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இந்திய கம்யூனிஸ்டோட 10 ஆண்டு காலத்துக்கு மேல் எங்களோடு கூட்டணியிலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இந்த தேர்தல் 2019 தேர்தலில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களோடு நட்போடு இருந்து மிகுந்த நாங்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த கட்சியினுடைய செயலாளராக இருந்த முத்தரசன் மீதும் அகில இந்திய தலைவராக இருந்த ராஜா மீதும் மிகுந்த மரியாதையும் பற்றும் கொண்டு பணியாற்றினோம் என்பதை அந்த கட்சியில் இருக்கிறவங்க அறிவார்கள். தமிழ்நாட்டு மக்களும் மிக நன்றாக அறிவார்கள். ஆக 10 ஆண்டு காலம் எங்களோடு அவர்கள் இணைந்து பணியாற்றியதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. திமுகவை பொறுத்த மட்டிலும் இது தோன்றிய நாள் முதல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கின்றன, கூட்டணி முறித்தும் சென்றிருக்கின்றன. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜாஜியோடு சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலில் வெற்றி பெற்றார். தேர்தல் வெற்றி முடிந்தவுடன் அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் எதிர்பார்த்தது ஆட்சி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், அல்லது அவர் சொல்வதுதான் திமுக அரசு அண்ணாவினுடைய தலைமையில் அமைகிற அரசு இருக்கும் என்றால் புதியவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்ற ஒரு நிலையில் அவர் சொல்லியிருக்க போது அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை நேரடியாக திருச்சிக்கு சென்று சந்தித்து விட்ட போது வந்த பிறகு ராஜாஜி சொன்னார், இன்றோடு தேன் அளவு முடிந்து விட்டது என்று சொன்னார். அதற்கு அண்ணா மிக விளக்கமாக பதில் சொன்னார், தேன் நிலவு முடிந்து விட்டது, குடும்பம் நடத்தப் போகிறோம் என்று அண்ணா சொன்னதை போல அதற்கு பின்னால் பல கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே எங்களோட 71 பிறகு சென்றது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 77 தேர்தலில் இருந்தது, பிறகு போனது, பிறகு வந்தது. இப்படி இவர்கள் பல முறை எங்களோடு நட்போடு இருந்து போனார்கள். இன்றைக்கு அவர் பிரிந்து செல்கிறார்கள். இப்போதைக்கு திமுக கூட்டணி நீடிக்கவில்லை என்று தோழர் வீரபாண்டி தெரிவித்திருக்கிறார். எப்போதைக்கும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் பொறுத்த மட்டிலும் வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், அவர்கள் எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து திமுக தன் பயணத்தை தொடரும் என்பதுதான் வரலாறு. சார், நேற்று வரை வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்னாரு. இன்றைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவோம், ஆனால் கூட்டணியிலிருந்து வெளியில வரலங்கிறாரு. ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. 2 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு இந்த ஒரு நாளில் ஏற்பட்ட சங்கடத்தை நீங்கள் தான் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வேற ஏதாவது சாதகமான சூழல் அமைச்சிருப்பாரு சார்? அது உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுக்கிறேன். திமுக இப்ப அடுத்த கட்டமா என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிக்கிற திட்டமிட்டு பொதுவாக அந்த இப்போதுதான் எங்களுடைய கல ஆய்வு முடிந்தது. தலைவர் அவர்கள் கல ஆய்வுக்கு சென்றவர்களோடு நேற்றும் இன்றும் நாளையும் சந்திக்க இருக்கிறார், சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஜனநாயக ரீதியில் உரிய நடவடிக்கை தலைவர் மேற்கொள்வார். கூட்டணியே இல்ல அப்படின்னு சண்முகம் அவர்கள் பேசும்போது நேற்று திமுகங்கிற கூட்டணியே இல்ல அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இருந்தாலும் இல்லாவிட்டால் நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. வந்தால் அவர்களோடு கூட்டணி வந்தால் அதே பதில் தான். நான் இதுதான் சொல்ல முடியும் எல்லா கட்சிகளுக்கும். யார் வந்தாலும் சேர்த்துக்கு வர்றோம், அவங்க வர்ற வரையிலும் வர்றோம். வரலனாலும் அவங்க இல்லாமல் பயணிக்கிறோம். சில இஷ்யூக்குள்ளே அவங்க 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். இந்திய கம்யூனிஸ்ட் அப்படி ஒத்த கருத்தாக 2 பேர் இருந்தால் அவங்க 2 பேருமே இணைஞ்சிருக்கு போயிடலாமே. 63க்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி உடைஞ்சி
இந்திய கம்யூனிஸ்ட் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருந்தது. ஆக அவர்கள் வந்து தனித்தனியாக செயல்படுற மாதிரி தான் எங்கள் கட்சியோட கூட்டணியில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதே 2 கட்சி ஒன்றா வந்து எங்களுடைய அணியில் தான். அதுக்கு முன்னாடி 71 வந்து மார்க்சிஸ்ட் எங்களை எதிர்த்து சிபிஐ எங்களோடு இருந்தது. 77 சிபிஎம் எங்களோடு இருந்தது, மார்க்சிஸ்ட் எங்களோடு இல்லை. அதனால் இதெல்லாம் அரசியலில் நாங்கள் பார்த்து பழக்கப்பட்டவர் தான். இதை பற்றி பெருசாக ஏன் வெற்றி பெற்றார்கள் எங்கள் கூட்டணியில் இருந்த ஒரு 2 வெற்றி பெற்றார்கள். அந்த 2 கூட இல்லைன்னு சொன்னால் இந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் போயிருக்கோம். 2017க்கு அப்புறம் திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்துச்சு. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து 20ஆம் தேதி கூட்டணியில் தொடர்வாங்கிறது குறித்து ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க. மதிமுகவும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுறாங்க. அதான் நான் சொல்லிட்டு தனித்து விடப்பட்டிருக்கா திமுக. திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. இதே போல் தான் 77 தேர்தல் அப்போ ஒரே ஒரு இடத்துல ஏவிபி ஆசை தம்பி வெற்றி பெற்ற உடனே எங்கள் கூட்டணி கட்சி மத்தியில் எங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்களே கூட போயிட்டாங்க. நாவலர் மன்றியாக இருந்தவங்க, நாவலர் போனார், ஆதித்தனார் போனார், மாதவன் போனார், பாவுசா போனார், இப்படி பல பேர் போனாங்க. தன்னந்தனியாக தான் நாங்கள் போட்டிட்டோம். 48 இடங்களை ஜெயிச்சு போயிட்டோம். 75 இடங்களில் 1000-2000 ஓட்டுக்குள்ளே போயிட்டோம். இதே சென்னையிலே ஆர்கே நகரில் சீதாபதி 1200 ஓட்டில் தோற்றார். சோளிங்கர் தொகுதியில் வெறும் 60-67 ஓட்டில் மூர்த்தின்னு தோற்றார். அதனால் அந்த 75 இடங்களில் நாங்கள் அன்றைக்கே இந்த கூட்டணி இல்லாமல் கூட்டணி விட்டுட்டு போகாமல் இருந்தால் அதிமுகன்னு ஒன்று இருந்திருக்காது, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டார். இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த கட்சி தான் இது. அதனால் திமுகவினுடைய சொந்த பலம் இருக்கிறது. அது யாராலும் எந்த காலத்திலும் ஒன்றும் செய்து விட முடியாது. ஆகவே தனித்து விடப்பட்ட ஒன்றும் தேர்தல் நடக்கலையே, இது முடிஞ்சு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் சொன்னீங்க நேற்று வந்து வீரபாண்டியன் பேசினார், இன்றைக்கி இப்படி மாற்றி பேசுகிறாரு. அதனால் இந்த ஆட்சி எத்தனை நாள் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி சூழ்நிலை மாறும்போது பேசுவார்கள். இப்ப திமுக வந்து வேட்பாளர் தேர்வு இதுக்கு முன்பாக கூட்டணி வைக்கும் போது கடுமையான விமர்சனம் பல நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க. தனித்தே போட்டியில் இல்லை, இவ்வளவு தூரத்துக்கு நெருக்கடிக்கு போகணுமான்னு கேட்டாங்க. அதுதான் இப்பயும் தனித்து தான் போட்டின்னு சொல்லி இந்த கலாய்வு இந்த கூட்டணியெல்லாம் இல்லைனாலே கட்சிக்காரங்க ரொம்ப தெம்பா இருக்கிறாங்க. காரணம் என்னவென்று கேட்டால் 150 நின்று 100 ஜெயிக்கிறத விட 134 234 நின்று 140 ஜெயிச்சாலும் நாங்கள் தான் ஆட்சி. ஆகினால் இப்போ கட்சிக்காரங்களாம் உதாரணத்துக்கு இந்த 28 இடம் கொடுத்தது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் காங்கிரஸ். திமுக போட்டிட்டு இருந்தால் அந்த 28 தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 15ஆவது வெற்றி பெற்றிருப்போம். அப்போ 15 இதோட அங்கே குறைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்க. இன்றைக்கி அவர் விஜயனுடைய கட்சிக்கு 107லேருந்து 15 கழித்து 1980 தான் வந்துருக்கோம். எங்களுதில் 74 15 18 20 சேர்த்திங்களா 92 வந்துடுது. எங்களை தான் கவர்னர் கூப்பிட்டுருப்பார். அதனால் நாங்கள் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நினச்சி எங்கள் தலைவர் தளபதி வந்து பரந்த மனப்பான்மையோடு எல்லாம் இந்த 5 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். தகைசால் தமிழர் பட்டம்னு கொடுத்தோம். ஒன்று கூட எங்கள் கட்சி தலைவர்கள் கொடுக்கல. எல்லா கூட்டணி கட்சியே தலைவர்களுக்கு தான் கொடுத்து இந்த பட்டத்தை கௌரவப்படுத்துகிறார் எங்கள் தலைவர். இதெல்லாம் பிற்காலத்தில் வழி செய்ய பலன் கிடைக்கும். இப்போ கிடைக்காம போகலாம், அது வேறு விஷயம். இன்னைக்கு நாங்கள் வந்து கூட்டணி எந்த அளவுக்கு மதித்தோம் என்பதற்கு பல உதாரணம் சொல்ல முடியும். எங்கள் சொந்த கட்சியில் பல பேர் இருக்கிறாங்க. மூத்த எங்களை போன்றவர்களாக இருக்கிறோம். ஒரு 63 வருஷம் 65 வருஷமாக கட்சியில் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவர்கள் யாரையும் சேர்த்து பார்த்தா தகைசால் தமிழர்னு கொடுக்கல. இந்த தகைசால் தமிழர்ன்ற பட்டத்தை 5 ஆண்டு காலம் தளபதி கொடுத்ததே மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான். மதிமுக அமைச்சர் வைகோ வந்து முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் போய் சந்திக்கிறாரு. அப்போ வந்து மற்றவங்களும் அறிமுகப்படுத்தும் போது அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்களெல்லாம் வந்து இவங்களாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. இப்போ கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர் வந்து ஒரு தேர்தல் பணியை ஒழுங்காக இது பண்ணாங்களா, உங்களோட ஒருங்கிணைச்சு பணியை மேற்கொண்டாங்களா? நம்ம அறிந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் பற்றி அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல் அவருடைய கலரை அவங்கவுங்க ட்ரூ கலரை காட்டிக்கிறாங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்களே போட்டிருக்காங்கன்னா அப்போ அவர் பிரச்சாரம் எப்படி அவருக்கு பதில் சொல்லுவார். சில கட்சிகளில் வந்து தலைவர்களுடைய பொண்ணுங்களே பிள்ளைங்களே வேறு கட்சியில் இல்லையா, ஓட்டு போடலையா, பதில் வரல. உதாரணத்துக்கு தமிழிசை இருக்கிறது, அவங்க அப்பா காங்கிரஸ் இருந்தார், அது ஓட்டு போட்டுச்சு. இது மாதிரி ஒரு கட்சியில் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து
அது ஒன்றும் பெருசாக நாங்கள் பெருசாக்க விரும்பலை. 17லேருந்து கண்டினியூஸா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. இந்த அலைன்ஸ் வெற்றி பெற்ற போதெல்லாம் தொடர்ந்து ஒன்னா இருந்தாங்க. தோல்வியின் போது வெளியே போனதுக்கு காரணம் இதுவும் ஒரு சுயநலமான கூட்டணி தானா, கொள்கை இல்லாத கூட்டணியாக தான் இருந்ததா? கொள்கையோடு வந்தார்கள், கொள்கை இப்போ கேள்விக்குறியாக பொருத்தப்பட்டிருக்கும். அதாவது நான் கேட்குறேன், என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது, என்ன ஆட்சி ஒரு மாதத்தில் செய்து காட்டி விட்டார்கள் என்று இவர்கள் மாறுகிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்ட்டு எங்களை விட்டு போகிறாங்கன்றது காரணம் தெரியல. அதை நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் இதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, கேட்கணும். இந்த ஒரு மாதத்தில் இப்போ வந்து மின்சாரம்லாம் கரெக்டாக பவர் கட்டெல்லாம் மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஒரு மாத காலமாக கரண்ட் இல்லாமல் அவதிப்படுறாங்க. இதுதான் மாற்றமா? இந்த மாற்றத்துக்காக தான் நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்களா தெரிஞ்சுக்கணும். திமுக இந்த ஒரு மாதத்தில் யாருக்கு துன்ற சோத்தில் மண்ணெண்ணி வைத்தது, எந்த கட்சிக்கு எந்த கெடுதி பண்ணுது, போவதுக்கு என்ன காரணம், இது மாதத்தில் என்ன ஆகிப்போச்சு? இது வந்து தமிழ் இந்த மக்களே கேள்வி கேட்பாங்கல்ல, கேட்குறாங்க. இப்போ இந்த மின்சார வெட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, இதுவே ஒரு சினிமா டைலில் தான் நடக்குதுன்றது நான் என்னுடைய கணிப்பு. காரணம் என்னென்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மின்வெட்டு இருந்தது போலவும் இதை உடனடியாக ஆட்சியாளர் செய்து தீர்த்துட்டு போல நடிப்பதற்கு தான் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. ஆண்டு காலம் தளபதி ஆட்சி காலத்தில் இதை விட கடுமையான வெயிலெலாம் இருந்தது. அப்போ இந்த மின்வெட்டெல்லாம் வரல. இதே அதிகாரிகள் புதுசாக ஆளை வச்சு நாங்கள் செய்யலை. இதே இன்றைக்கி 6 டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ அதிகாரி தான் இருந்தாங்க. அதே திறமை வாய்ந்த சேர்மன் தான், சிறப்பு பெற்ற சேர்மன் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய தோழர் பேர் என்ன, ராதாகிருஷ்ணன், சிறந்த அதிகாரி என்று ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் செயல்பட்டார், எங்கள் ஆட்சியிலும் செயல்பட்டார். அவர் தான் இன்றைக்கி இருக்கிறார். ஆகினால் இந்த ஆர்டிஃபிஷியலாக அதை உருவாக்கிட்டு சினிமா வரணும், டிஃபன்ஸ் பாக்ஸில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு பெரிய பெருமையாக அதை போட்டு காட்டுறது மாதிரி, பாருங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இவ்வளோ தட்டுப்பாடு இருந்தது, உடனே எங்கள் தலைவர் 1 மாத காலத்தில் 2 மாத காலத்தில் மின்வெட்டியை தீர்த்துட்டார் அப்படின்னு சினிமா ஸ்டைலில் காட்டுறதுக்காக இது நடத்தப்படுகிறதா திட்டமிட்டுன்ற சந்தேகம் என்னை போன்றவர்கள் ஏற்படுறது. காரணம், நாங்கள்லாம் நிர்வாகத்திலிருந்து பழக்கப்பட்டவங்க. இந்த சந்தேகம் நியாயமாக இல்லையான்றத 1 மாதத்தில் சரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இதை பெருசாக பண்ணுவாங்க. அவங்க ஏன் செய்யலை? மக்கள் மத்தியில் ஏற்கனவே காட்டி திமுக காரங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து அதை சரி பண்ணணுன்றதுக்காகவே திட்டமிட்டு செய்யப்படுகிற சதி. அடுத்த வரும் தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாக்குற சூழல் இருக்கா? அது வந்து அந்தந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் வரும். அதை எப்படி பண்ணும்போது சொல்ல முடியும். சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்போ ஒன்றா வரும். அதாவது இப்போ வந்து அற்ற குளத்து அறிநீர் பறவைகள் போல போயிட்டாங்க. அந்த பறவைகள் திரும்பி வரும் தண்ணி வரும்போது. சார், அது மட்டும் இந்த வாட்டி சட்டப்பேரவை தொகுதி பங்கீடுல இடதுசாரிகளுக்கு வந்து ஒதுக்கப்படும் பொழுது ரொம்ப இழுபறி நடந்துச்சு. அது கூட இந்த இடதுசாரிகள் விலகிறதுக்கு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்பயே விலகி இருக்கலாமே. இது சொல்ற கேள்வி கரெக்டா இருந்தா அப்பயே இறங்கி இருக்கலாமே. இல்ல புதுசா சேர்ந்த அதெல்லாம் இல்லை. அப்பயே தேர்தலுக்கு முன்னாடியே அப்படி ஒரு நிலைமை வந்தால் போயிருக்கலாமே. இன்னைக்கு போகிறவங்க அப்போ போயிருக்கலாமே. சார், காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்துவதுமா தேசிய அளவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை திமுக ஒருங்கிணைக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. அதெல்லாம் தலைவர் தான் சொல்லணும், எனக்கு தெரியல. சார், இந்த சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாக பேசிய முதலமைச்சர் விஜய் இப்போ சிங்கப்பெண் படையை ஆரம்பிச்ச போது அது தனிநபர் ஒழுக்கம், அரசு மட்டுமே அதை பாதுகாக்க முடியாது, பெண்களுக்கு எதாவது குற்றம் குறையணும்னா தனிநபர்களும் தன்னுடைய ஒழுக்கத்தை காப்பாற்றணும்னு சொல்றாரு. திமுக எப்படி பாக்குது? அதாவது இதெல்லாம் வந்து சினிமா டைலாக் மாதிரி இருக்கு. இந்த சிங்கப்படை என்றதெல்லாம் அந்த குறை சொல்ல விரும்பல. முதல்ல காவல்துறையில் பெண்களுக்குன்னு முதல் காவல் நிலையத்தை ஏற்படுத்தியவர் கலைஞர் தான் 1973 கிரீம்ஸ் ரோடில் ஆரம்பித்தார். 25 பேர் பெண்கள், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 23 கான்ஸ்டபிள்களோட தலைவர் கலைஞர் ஆரம்பித்தார். அதனுடைய இதுதான் இப்போ வந்து வேறு கலர் ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. புதுசாக அவங்களுக்கு ஒன்றும் புதுசு பவரை கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இதெல்லாம் காலப்போக்கில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பெட்ரோலிங் வண்டிக்கு கூட அம்மா பெட்ரோலிங்னு ஜெயலலிதா வச்சாங்க. அதை நாங்கள் மாற்றல, இன்னும் அம்மா பெட்ரோலிங் தான் போகுது.
இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவதற்குரிய சூழல் தான். அதாவது இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது வந்து காவல்துறையினரால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்பது எங்களுக்கும் தெரியும். தனிநபர் ஒழுக்கம் தேவைதான். ஆனால் இதை வந்து ஏமாற்றக்கூடாது. முதல்ல இந்த காவல் நிலைய பெண்களுக்காக காவல் ஸ்டேஷனை ஏற்படுத்தினதா கலைஞர் தான். அவருடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். 76 எமர்ஜென்சி அப்போ இதே D1 காவல் நிலையத்தில் கலைஞர் அவர்கள் அண்ணா சிலைக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினார். ஜூன் 1ஆம் தேதி. அதாவது வந்து தலைவர் முனிசிபல் கடிதம் எழுத சென்சார் அதிகாரி தடுத்துட்டாங்கன்ட்டு அண்ணா சிலைக்கு முன்னாடி கொடி நின்றார். அவரோடு நானும் எங்களோட ஒரு 5-6 கழகத்தோடு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம். கலைஞரை அந்நியம் கைது செய்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ பெரிய ஐஜி டிசிஆர் தேவாரம் இருந்தார், கமிஷனர் செந்தாமரன் இருந்தார். இவங்கெல்லாம் போகிறாங்க. ஒரு அதிகாரி கூட 7 வருஷம் முதலமைச்சராக இருந்த கலைஞர்னு கண்டுக்கவே இல்லை. சேரில் கூட உட்காரல, பெஞ்சில் உட்கார வச்சாங்க. அந்த நேரத்தில் ஒரு உமன் கான்ஸ்டபிள் கலைஞருக்கு வந்து காப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அப்போ தலைவர் அந்த உமன் கான்ஸ்டபிளை பார்த்து, எப்பா உன் வேலைக்கு நாளைக்கு ஏதாவது ஆபத்து வந்து போடும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த காக்கி சட்டை, நீங்கள் கொடுத்த காக்கி சட்டை, இந்த காப்பி வாங்கி கொடுக்குறதுனால உங்களுக்கு இந்த பதவி போதுன்னா அதை பற்றி நான் கவலைப்படலன்னு அந்த உமன் கான்ஸ்டபிள் நன்றியோடு சொன்னது. இன்றைக்கும் அந்த நன்றி இந்த சிங்கப்படையின் பேர் இருந்தாலும் சரி, எந்த படையின் பேர் வச்சாலும் கலைஞருடைய பேர் தான் நிற்குமே தவிர வேறு யார் பேர் நிற்காது. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து அந்த விபிஜி ராம் அந்த திட்டத்துக்கு வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். நிதியை குறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த அரசு அதை ஏற்றுக்கொண்டதா இப்போ தகவல் வருது. அது நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்கள் தலைவர் 6 மாதத்துக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். நாங்கள் சொன்னால் இவங்க திருத்திக்கிட்டு இவங்களுக்கு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனே வேறு இவங்களுக்கு நாங்கள் வாத்தியார் மாதிரி இருக்க விரும்பல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு பதில் சொல்கிறோம். தூத்துக்குடியில் சிவைகுண்டத்தில் ஒரு பெண், தாவேக்காவை சார்ந்த பெண், வேலை வாங்கி தரதா கூறி 2 தாவேக்கா சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அது மீது அவர்கள் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பெண் இது தொடர்பாக சிறுவைகுண்ட எம்எல்ஏ சரவணன்ட்ட சொல்லியும் அவர் இதை பெரிதாக்க வேணாம்னு சொன்னார். அந்த பொண்ணு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரையிலும் அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களையும் பொதுமக்களுக்கு எழுந்துட்டு இருக்கு. குறிப்பாக திமுக அதை முன்னெடுத்து சொல்றாங்க. இப்போ திமுக நிலைப்பாடு என்ன இந்த விவகாரத்தில்? எங்கள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவுபடுத்தி விட்டார். இந்த சிங்கப்பெண்ணெல்லாம் வச்சு மக்களை ஏமாற்ற முடியாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீதே இருக்கிறது. குறைந்தபட்சம் அவர் மீது அவர் நடவடிக்கை எடுக்கலை என்றால் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டப்பூர்வமாக மட்டுமல்ல பல்வேறு வகையான நடவடிக்கையும் எடுத்து அதற்குரிய உரிய தண்டனை வாங்கி கொடுப்பதில் அவரோடு திமுகவும் நிச்சயமாக உறுதியாக இருக்கும்.